सर्वेभ्यः नमो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणुनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्तिमकरन्दमूचः कवीनाम्। ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரே ஒரு பத்யம். திசந்து மே தேவ சதாத்வதீயாக தயா தரங்கானுச்சரா கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்சித காமதேனும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்றைக்கு நாம் தலைப்பாக எடுத்துக்கொள்வது அத்தியாத்ம ராமாயணத்தில் உள்ள ஸ்துதிகள். அதிலே முதல் முறையாக நாம் ஒவ்வொரு ஸ்துதியாக இந்த அத்தியாத்ம ராமாயணம் என்பது பரமசிவனாலே சாதிக்கப்பட்டது. இந்த அத்தியாத்ம ராமாயணம் சுருக்கமாக இருக்கிறது. சதகோட்டி பிரவிஸ்தரமான பிரம்மா வால்மீகிக்கு உபதேசம் செய்த பிறகு நமக்கு கிடைப்பது 24,000 பத்யங்கள், ஸ்லோகங்களும் சொல்லலாம். முக்காவாசி ஸ்லோகங்கள், 32 அக்ஷரங்கள் உடைய பத்யங்கள். அப்படி இருக்கும் பொழுது இதிலேயும் இந்த அத்தியாத்ம ராமாயணத்திலும் 7 காண்டங்கள் இருக்கின்றன. 7 காண்டங்களில் மகாத்மியம் சொல்லப்படுகிறது. அத்தியாத்ம ராமாயணம் மகாத்மியம் 60 ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது. பிறகு பாலகாண்டத்தில் 7 சர்க்கங்கள் உள்ளன. 391 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அயோத்தியா காண்டத்தில் அடுத்ததில் மீண்டும் 9 சர்க்கங்கள் இருக்கின்றன. அவற்றில் 437 ஸ்லோகங்கள் உள்ளன. அடுத்தது ஆரண்ய காண்டம், அதில் 10 சர்க்கங்கள் இருக்கின்றன. 263 ஸ்லோகங்கள் உள்ளன. கிஷ்கிந்தா காண்டம் அடுத்தது, அதில் 8 சர்க்கங்கள் இருக்கின்றன. 560 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. சுந்தரகாண்டம் எல்லா காண்டங்களிலே சிறியது. மொத்தமே 5 சர்க்கங்கள் தான். 322 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. யுத்த காண்டத்தில் மொத்தம் 16 சர்க்கம். ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் போலவே யுத்த காண்டமும் பெரிய காண்டம். அதிலே 16 சர்க்கங்கள் இருக்கின்றன. 1097 பத்யங்கள் உள்ளன. கடைசியிலே உத்தரகாண்டத்திலே மீண்டும் 9 சர்க்கங்கள், 591 ஸ்லோகங்கள். ஆக மொத்தம் 65 சர்க்கங்களும் 7 காண்டத்திலும் சேர்த்து 65 சர்க்கங்களும் 4243 பத்யங்கள் உள்ளன.
24,000 ஸ்லோகங்களை படிப்பதற்கு நேரமாகும். இந்த 4,243ங்கிறது சுருக்கம். இந்த சுருக்கத்திலே அழகான ஸ்துதிகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு காண்டத்தின் ஆரம்பத்திலும் ஒரு தியான ஸ்லோகம் என்று ஒன்று இருக்கிறது. அதையும் பரமேஸ்வரன் நமக்கு அருளியிருக்கிறார். தாத்தாவை பற்றி பேரன் சொல்வதாக இது அமைகிறது. அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். ஆலோக்கிய யஸ்ய அதிலலாம லீலாம் சத்பாக்ய பாஜௌ பிதரௌ கிருதார்த்தௌ தம் அர்பகம் தர்ப்ப கந்தர்ப்ப சௌரம் ஸ்ரீ ஜானகி ஜீவனம் ஆனதா அஸ்மி என்று முதல் 2 வரியிலே பாலகாண்டத்தினுடைய தியான ஸ்லோகம் நாம் சேவிக்கிறோம். அழகான அர்த்தம். இந்த பாலகாண்டத்தில் என்ன முதல்ல முக்கியமாக பார்க்கிறோம் என்று சுருக்கமாக சொல்லும் பொழுது, ரத்ன சுருக்கமாக இந்த 2 வரியிலே எம்பெருமான் மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து பிதரம் ரோச்சயாமாச தசரதம் நிருப்பம் என்று உலகத்திலே கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் இந்த அவதாரத்திலே தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தசரதன். ஏனென்றால் சத்தியசந்தன். அவனுக்கு தாயாக கௌசல்யா அமைகிறாள். 12 மாதம் கர்ப்பம். பிறகு இராமன் அவதாரம் செய்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த தமிழிலே திருக்குறளிலே சொல்வார்கள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று சொல்வார்கள். அதே போல தந்தை தன்னுடைய கடமையை தன்னுடைய மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திருக்குறள் சொல்கிறது அழகாக. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்று சொல்கிறது. இது ரெண்டும் ராமாவதாரத்தில் பார்க்கலாம். தன்னுடைய தந்தைக்கு நல்ல பெயரை ஈட்டு தந்தவன் இராமன். அதே போல தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு, அதாவது அவதாரம் செய்த ராமனுக்கு புகழ் ஈட்டியவன் தசரதன். இது ராமாயண கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ என்ன பார்க்கணும், இந்த பாலகாண்டத்தில் எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் பின்னாலே வரப்போகிற கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் கிருஷ்ணன் குழந்தையாக பல லீலைகளை செய்தானோ அந்த லீலைகளை எல்லாம் பரமசிவன் இந்த ராமன் குழந்தையாக இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறார். அதே இந்த வெண்ணெய் களவாடுவது இதெல்லாம் அனுபவிக்கிறார். அதனால் அதி லலாம லீலாம் என்று சொல்கிறார். ரொம்ப அழகான லீலைகள் ராமன் செய்வது, அழகான லீலை. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அதை இன்னும் அதிகமாக செய்தான் என்று சொல்வோம். இதை பார்த்து தன்னுடைய குழந்தையை பார்த்து பூரித்து போனவர்கள் 60,000 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து பேறு பெற்றவர்கள் கௌசல்யாவும் தசரதனும். தசரத சக்கரவர்த்தி என்று சொல்வார். கௌசல்யா என்பவள் கோசல தேசத்து ராஜகுமாரி. தன்னுடைய தந்தையினுடைய வரதட்சணையாக சீராக கோசல ராஜ்யத்தை தசரதனுக்கு, அயோத்தியை ஆண்டு வந்த தசரதனுக்கு அளித்தவள் கௌசல்யா. கௌசல்யா சுப்ரஜாராம என்று விஸ்வாமித்திரர் 12 வயது ராமனை எழுப்பியதாக நாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் காண்கிறோம். அப்படி குழந்தையா இருக்கிறதுனால 5 தடவை உத்திஷ்ட சொன்னார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. காலை வந்து விட்டது, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ராஜாவுக்கும் சந்தியாவந்தனம் உண்டு, க்ஷத்ரியனுக்கும். அப்போ உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்னிகம். மாத்தியானிகத்தோடு சேர்ந்து சந்தியாவந்தனம், பிராத்த சந்தியா, சாயம் சந்தியா எல்லாம் செய்ய வேண்டும் என்று விஸ்வாமித்திர மகரிஷி, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி என்ற பட்டம் பெற்றவர், ஸ்ரீராமனை எழுப்பும் பொழுது
குழந்தைக்கு தாய் நினைவுதான் முதலில் வரும் என்பதற்காக கௌசல்யா சுப்ரஜாராம, தாசரதின்னு கூப்பிடல, தசரதனுடைய புத்திரனே அப்படின்னு கூப்பிடல. ஸோ கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். திரும்பி எழுந்திருக்கல குழந்தை. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு. உனக்கு விவாகம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உன்னை ஐஷன் வந்தனே தவிர என்னுடைய யாக சம்ரட்சணத்துக்காக உன்னை ஐஷன் வரல. அகல்யா சாப விமோச்சனத்துக்காக உன்னை அழைத்து வந்தேனே தவிர வேறு காரணத்துக்கு இல்லை. தாட்டகையை கொல்வதற்கில்லை, மாரீச்சனை துன்பப்படுத்துவதற்கில்லை, சுபாகுவை கொல்வதற்கில்லை. இப்படி அங்கே உள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விஸ்வாமித்திரர் ஐஷன் போனார், அது தெரியும் உங்களுக்கு. அதனால அதை பார்த்து இந்த ராமனுடைய தன்னுடைய குழந்தையினுடைய லீலைகளை விளையாட்டுக்களை பார்த்து ரசித்த தம்பதி யாருன்னா தசரதனும் கௌசல்யாவும். அதனால சத் பாக்ய பாகம்னு போட்டார் பரமேஸ்வரன். பாக்கியம் இருக்கலாம், குழந்தை பேரு என்று இருக்கலாம், அவருடைய லீலைகளை அனுபவிக்க வேண்டும், கோபிக்காமல் அனுபவிக்க வேண்டும். அதனால சத் பாக்ய பாஜம், நல்ல மங்களமான லீலைகளை அனுபவிக்க முடிந்த பெற்றோர்கள். எப்படி இருக்கார் அந்த தம் அர்பகம், அந்த பெருமையை விவரிக்க முடியாத குழந்தை. தம் அர்பகம், அர்பகான குழந்தை. அப்ப எப்படி இருக்கா அந்த குழந்தை? தர்ப்ப கந்தர்ப்ப சௌரம், மன்மதனுடைய திமிரை அடக்கக்கூடிய அழகை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப அழகான வார்த்தை, வேற எங்கேயும் நான் பார்க்கல. தர்ப்ப கந்தர்ப்ப, தர்ப்ப தர்ப்ப திருப்பி வந்து பாருங்க, தர்ப்ப கந்தர்ப்ப சௌரம். திருடிட்டான். ஹரிஹி ஹரதி பாப்பானின்னு சொல்றது உண்டு. ஹரிஹின்னு பெருமாளுக்கு பேர் ஏன்னு கேட்டால், நம்முடைய பாப்பங்களை நம்மிடமிருந்து நமக்கு தெரியாமல் திருடுகிறவன், போக்குகிறவன், நீக்குகிறவன் என்று. அதனால தர்ப்ப கந்தர்ப்ப சௌரம் இப்படி போட்டார். அப்படி போட்டு யாருக்கு கல்யாணம் மணவாளன் அப்படின்னா ஸ்ரீ ஜானகி ஜீவனம், சீதைக்கு உயிரானவர், வாழ்க்கையே அப்படின்னு நினைச்சிருந்தான். சீதை அசோகவனத்தில் இருக்கான், ராவணன் சிறைபிடித்திருக்கிறான். அப்பொழுது ராமனை நினைத்து பார்க்கிறாள். அப்போ அந்த கம்பன் சொன்ன அழகா, இத்திரத்துறந்து ஏகு என்ற போதினும். அதனால திருமேவு என்ற போதினும், இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும், ஒத்திருக்கும் முகத்தை உண்ணுவாள் என்று சீதை அனுபவிக்கிறார் அசோகவனத்தில். தாமரை போன்ற மலர், மென்மையான பளபளப்பான அழகான சிவப்பான முகம். அந்த முகம் எப்படி இருக்கிறது? நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம் என்று சொன்னால் அதே பாவனையுடன் இருக்கிறது. மறுநாளைக்கு காலை இங்கே வேண்டாம், காட்டுக்கு போ, 14 வருஷம் அங்கே இரு அப்படின்னு கைகேயி சொன்ன உடனே அந்த முகம் மாறாமல் இருக்கு. காளிதாசனும் அதே தான் சொன்னான் ரகுவம்சத்தில் 12வது சர்க்கத்தில். தததோ மங்களக்ஷோமே வசானஸ்ய வல்கலே முகராகம் சமம் ஜனாகா விஸ்மிதாக என்று சொன்னார். ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. பட்டு பீதாம்பரம் உடுத்திய முதல் நாள் மாலையும் மறுநாள் மர உடுத்த போதும் ஒரே முகத்தை உடைய ராமன் என்று காளிதாசனும் சொன்னான் ரகுவம்சத்தில் 12வது சர்க்கத்தில். அப்படிப்பட்ட ராமனுடைய அழகு குழந்தையாக இருக்கிறார். அவன் யாரை கல்யாணம் பண்ணினா உங்களுக்கு தெரியும்? ஜானகிய. ஸ்ரீ ஜானகி ஜீவனம், ஜானகிக்கு உயிராக இருந்தது. அவரை நான் வணங்குகிறேன், அவரை நான் சரணாகதி அடைகிறேன், ஆனதோஸ்மி என்று பரமேஸ்வரன் பாலகாண்டத்தினுடைய முதல் தியான ஸ்லோகமாக சொல்லி, பிறகு ராமனுடைய ஹிருதயம் என்று முதல் சர்க்கம் அமைகிறது.
அந்த முதல் ஸ்லோகத்தை மட்டும், பத்தியத்தை மட்டும் நாம் சேவித்துவிட்டு மேலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது, கௌசல்யா எப்படி தன்னுடைய குழந்தையான ராமனை போற்றினாள் என்று பார்க்குறோம். ரொம்ப அழகு அது. இந்த காலத்தில் அப்படிதான் தாய் தந்தையர் குழந்தைகளை எப்பொழுதும் புகழ்ந்து பாடினால்தான் அவர்கள் நல்லபடியாக வளர்வார்கள் என்று தெரிகிறது. அந்த காலத்தில் திட்டுவார்கள். திட்டி திட்டே வளர்ந்தவர்கள் நம்மை போன்றவர்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் புகழ்ந்து பேசப்பட வேண்டும். அதை பரமேஸ்வரன் தன்னுடைய அத்தியாத்ம ராமாயணத்திலே சொல்கிறார். முதல் ஸ்லோகம், முதல் சர்க்கம், முதல் பத்தியம். யஹா பிருத்திவி வர வாரணாய திவிஜைஹி சம்பிரார்த்திதச்சின்மயः சஞ்சாதः பிருத்திவீதலே ரவிகுலே மாயா மனுஷ்யோத்வ்யயः நிச்சக்ரம் ஹதராட்சசः புனரகாத் பிரமத்வம் ஆத்யம் ஸ்திராம் கீர்த்திம் பாபஹராம் விதாய ஜகதாம் தம் ஜானகீஷம் பஜே என்று ராமனுடைய ஹிருதயம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம் நாம் படித்தே ஆக வேண்டும். பிறகு நாம் இப்போ நேராக கௌசல்யா எப்படி புகழ்ந்தாள் என்று நாம் பார்க்க போகிறோம். 9 ஸ்லோகம்தான், சுருக்கமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 2வது சர்க்கத்தில் வழக்கப்படி நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்குற மாதிரி பிரம்மாவுடைய ஸ்துதி 14வது ஸ்லோகம் முதல் 21வது, மொத்தமே 8 ஸ்லோகம்தான். அதனால் அந்த 8 ஸ்லோகம் பிரம்மாஸ்துதி. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்துதிங்கிறது பாகவத்திலேயே நீங்கள் கேட்கலாம். அதனால் இங்கே கௌசல்யா ஸ்துதியே கேட்போம். ஸ்ரீ கௌசல்யா வாச்ச தேவதேவ நமஸ்தேஸ்து சங்கசக்கர கதாதர பரமாத்மா அச்சுதோனந்த பூர்ணஸ்துவம் புருஷோத்தம. எல்லாம் சுலபமாக புரியும். திருப்பியும் மெதுவாக சேவிக்கிற முதல் ஸ்லோகம் மட்டும். தேவதேவ நமஸ்தேஸ்து சங்கசக்கர கதாதர பரமாத்மா அச்சுதः அனந்தः பூர்ணः துவம் புருஷோத்தமः. சுலபமாக புரியக்கூடிய பரமேஸ்வரனுடைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாத்ம ராமாயணம். வதந்தி அகோச்சரம் வாசாம், எல்லோரும் சொல்கிறார்களே உன்னை பற்றி பெருமையெல்லாம் பேசுவது முடியாது என்று சொல்கிறார்களே. வதந்தி அகோச்சரம் வாசாம் புத்தியாதீனாம் அதீந்திரியம், நல்ல அறிவாளிகளுக்கு கூட புலன்களுக்கு எட்டாத பெருமையுடையவன் நீ என்று முதல் வரியில் 2வது ஸ்லோகத்தில் சொன்னார் கௌசல்யா. வதந்தியகோச்சரம் வாசாம் புத்தியாதீனாம் அதீந்திரியம் துவாம் வேதவாதினஹ சத்தா மாத்திரம் ஞானைக விக்கிரகம். ஞான சம்பூர்ணனாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ற வேத வாக்கியத்திற்கு ஏற்ப நீ இருக்கிறாய், நீ எனக்கு குழந்தையாக வந்து அவதாரம் செய்திருக்கிறாய் என்று நான் நன்றாக அறிவேன் என்று தன்னுடைய ஞானத்தை காட்டுகிறான். சாதாரணமாக குழந்தை பேரில் நமக்கு அஜ்ஞானம் தான் வரும். அஜ்ஞானம் சொன்னால் ஒரு இனம் புரியாத பாசம் வரும். கடவுளே பகவானே நமக்கு வந்து பிறந்தாலும் நமக்கு நம்பிக்கை வராது. ஆனால் யசோதா அப்படி தான் நம்பினா முதல்ல. அதுக்கப்புறம் திருப்பியும் திடீர்னு ஞாபகப்படுத்தினா, மண்ணை தின்றான், வாயை திறந்தான். யசோதைக்கு இது பகவான் தான் புரிஞ்சது. வாயை மூடினான், அவனுக்கும் ஞானமும் மூடிட்டு. அதனால் திருப்பியும் வயிற்று வலிக்குமே மண் சாப்பிட்டான்னு அப்படி தான் நினச்சாலே தவிர பகவான் தான் நினைக்க முடியல. அதனால் மாயாங்கிற திரையை போட்டு மறைத்து விட்டான் கண்ணன். அதே போல் இங்கே இவளுக்கு அப்படி இல்லை. கௌசல்யாவுக்கு நன்றாக தெரிகிறது. துவமேவ மாயையா விஸ்வம், 3வது ஸ்லோகம். துவமேவ மாயையா விஸ்வம் சுரிஜஸ்ஸவசி ஹம்சிச்ச, படைத்தலும் காத்தலும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளுதலும் லயம் செய்து கொள்வதலும் நீதான் என்று எல்லோருக்கும் தெரியும். சத்வாதி குண சம்யுக்தா துரிய ஏவ அமல சதா.
நீ தூய்மையானவன் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். 2வது ஸ்லோகத்தில் வேதவாதினஹா சத்தா மாத்திரம் ஞானீக விக்கிரகம்னு பார்த்தோம். வேதங்கள் படித்தவர்கள் நன்றாக உன்னை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் எனக்கு எப்படி தெரியும், நான் வேதம் படிக்கவில்லையே என்று தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறாள். பரமஞானத்தை வெளிப்படுத்துகிறாள், பரம பக்தியும் வெளிப்படுத்துகிறாள். இப்பொழுது மேலே சொல்கிறாள் 4வது ஸ்லோகம். கரோஷீவன கர்த்தாத்வம் கச்சதீவன கச்சசி. நீ ஏதோ விளையாட்டை செய்கிறாய் என்று நான் நினைத்தால் நீ செய்யவில்லை. நீ எங்கோ போகிறாய். குழந்தையாக இருக்கும் பொழுது தவழ்ந்து நடந்து தளர்நடை நடந்து வேகமாக ஓடி காட்டுக்கு சென்று இப்படியெல்லாம் செய்ய போகிறாய். ஆனால் நீ போகவில்லை என்று தெரிகிறது. நகச்சதி ஸ்ருணோஷி ந ஸ்ருணோஷிவ. தசரதன் போகாதே வனத்துக்கு என்று சொன்னான். கைகேயி சொல்லை கேட்காதே சொன்னான். சுமந்திரன் என்ற தேரோட்டிக்கிட்டே சொன்னான் ராமன், தந்தை சொன்னது காதில் விழவில்லை என்று சொல்லிவிடு அப்படின்னான். இப்படி பொய் சொல்லலாமா என்றால் தந்தை சத்தியசந்தனாக்க ஆக்குவதற்காக, தந்தை கொடுத்த 2 வரத்தை மெய்ப்பிப்பதற்காக காட்டுக்கு சென்றான் 14 ஆண்டுகள். அதை சொல்றான். ஸ்ருணோஷி ந ஸ்ருணோஷிவ. கேட்கிறாய், நான் கேட்கவில்லை. பஷ்யதீவ ந பஷ்யசி. திரும்பி பார்க்காமல் தேரை ஓட்டுச் செல் என்றான் சுமந்திரனை பார்த்து. அதனால திரும்பி பார்த்தா தசரதன் மீது உள்ள தந்தை பாசம் அவனை திரும்ப வர அழைத்து விடும். அதனால பஷ்யசீவன பஷ்யசி, பார்த்தாலும் பார்க்காது போல போகிறாய். அப்ராணஹா ஹி அமனாஹா சுத்தஹா இதி ஸ்ருதிஹி அப்ரவீத். வேதம் சொல்லித்து உனக்கு உயிர் இல்லைன்னு சொல்லித்து. எப்படி அப்ராணான்னு எப்படி சொல்றது? தமிழ் அப்ராணின்னு சொல்றோம், அதாவது ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி. ஸோ அவனுக்கு மூச்சு காற்று இதெல்லாம் பஞ்ச வாயுவாக சொல்கிற முடியும் நம்ம உடல்ல, அதெல்லாம் அவனுக்கு அவசியம் இல்லை. அதனால அப்ராணஹா ஹி, உனக்கு மனது இல்லைன்னு சொல்றாங்க. அமனாஹா சுத்தஹா, ஆனால் தூய்மையானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்ருதிஹி அப்ரவீத் சமசர்வேஷு பூதேஷு திஷ்டன்னபி நலக்ஷசே. நீ எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடந்து கொள்கிறாய். உனக்கு எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை. பகவத்கீதையில் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்ல போகிறாய். ந தேஷ்யா நம பிரியா என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது எல்லோருக்குமே ஒரு சமபுத்தியுடன் அவர்களை பார்க்கிறாய், ஆனால் பார்க்கவில்லை. பக்தர்களுக்கு நல்லது செய்கிறாய், பக்தருடைய எதிரிகளுக்கு அல்லது செய்கிறாய் என்று சொன்னார். அதனால அடுத்த ஸ்லோகம். அஜ்ஞானத்வாந்த சித்தானாம் வியக்த ஏவ சுமேதசாம் ஜடரே தவ திருஷ்யந்தே பிரம்மாண்டா பரமாணவா. இப்ப சொன்னேனே, எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே உதரத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே எல்லா படைப்புகளும் லயமடைகின்றன பிரளய காலத்தில், மகா பிரளய காலத்தில். அப்படி அறியாமை என்ற இருளால் சூழப்பட்டவர்களுக்கும் கூட நீ தெளிவாக தெரிகிறாய். அதே போல நன்றாக படித்தவர்களுக்கும் தெளிவாக தெரிகிறாய். எப்பொழுதுன்னா ஜடரே தவ, உன்னுடைய வயிற்றுக்குள்ளே பிரம்மாண்டாக பரமாணுவகா, இந்த உலக படைப்புகள் அகிலாண்ட பிரம்மாண்டமும் தெரிகிறது. அதே போல கண்ணுக்கு தெரியாத அணுக்களும் உன்னுடைய உதரத்திலே தெரிகின்றது. தம் மம உதர சம்பூத இதி, என்னுடைய வயிற்றிலே நீ பிறந்தாய், அவதரித்தாய் என்று உலகமே சொல்கிறது. லோகான் விடம்பசே, என் பேரில் பொறாமை கூட கொள்கிறது.
இவளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பேரா? பகவானே ராமனாக அவதாரம் செய்த இவளுடைய வயரல்லவோ திருவயிறு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதே போல பக்தேஷு பாரவசியந்தே திருஷ்டம் மே ஜரகூர்த்தமே. பக்தரிடம் நீ தனி அக்கறை காட்டுகிறாய், அவர்களுக்கு அடிமையாக ஆகிறாய் என்று நாம் இப்போதே பார்த்து விட்டேன். சுக்ரீவனுக்கு அடிமையாக இருந்து கொண்டு சுக்ரீவன் சொல்லை கேட்டு, அது ஒரு குரங்கு தன்னுடைய காரியத்துக்காக வந்தது. அதே அப்படி விபீஷணன் பக்தன், அதனால் அவனுக்கு நல்லது செய்தது. இந்த மாதிரிலாம் நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரிய போகிறது. அவதார காரியங்கிறது எனக்கு தெரியும் முன்னாடியே. ஸோ பக்தேஷு பாரவசியந்தே திருஷ்டம் மே சக்கரகூர்த்தமே. நான் முன்னமே பார்த்து விட்டேன்கிறான் கௌசல்யா. சம்சார சாகரே மயா பதிபுத்திர தனாதிஷு. கணவன், குழந்தை, செல்வம் இதையெல்லாம் நாம் மதித்து இந்த சம்சாரம் என்ற கடலிலே நீந்து கொண்டிருக்கிறோம். பிரமாமி, தவிக்கிறேன். பிரமாமி மாயையா தேத்ய பாதமூலம் உபாகதா. இந்த ஸ்ரீராமன் என்ற குழந்தையை, சிறிய குழந்தையை சேவிக்கிறாள் கௌசல்யா. பாதமூலம் உபாகதா. சரணாகதி பண்ணிவிட்டால் கௌசல்யா தன்னுடைய குழந்தையான ராமனிடம். அப்படி பிரமாமி மாயையா தேத்ய என்று அழகாக சொன்னான். தேவ, பகவானையும் கூப்பிட்டான் ராமனை பார்த்து. தேவ துவத்ரூபம், உன்னுடைய உருவம், திரு உருவம். ஏதன்மே சதா திஷ்டது மானசே. ராமாவதாரத்தில் மட்டும் நீ குழந்தையாக இருந்து என் மனதில் நிற்கவில்லை. இனிமேல் வரும் காலமெல்லாம் உன்னுடைய உருவம், திருவுருவம் என்னுடைய மனதிலே நிரந்தரமாக நிற்கட்டும் என்று அழகாக சொன்னார். தேவ துவத்ரூபம் ஏதன்மே, இந்த ராமன் என்ற ஒரு அழகான குழந்தை உருவம் சதா திஷ்டது மானசே, எப்பொழுதும் என் மனதிலே நிற்கட்டும். ஆவருணோத நமாம் மாயா தவ விஸ்வ விமோகினி. உன்னுடைய மாயை என்ற திரையாலே என்னுடைய மனத்தை மறைக்காமல், என்னுடைய மனதிலிருந்து நீ மறையாமல் இருக்க வேண்டும். அந்த மாயை என்பதை நீ தடுத்து விட வேண்டும். அந்த திரையை நீ நீக்கிவிட வேண்டும். விலக்கி, அந்த திரையை விலக்கி விட வேண்டும். ஆவருணோத்து நமாம் மாயா தவ விஸ்வ விமோகினி. சுவாமி ஆளவந்தார் சொன்னார் ஜெகன்மோகினின்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்தில். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. மாயா ஜெகன்மோகினி, உலகத்தையே கவரக்கூடிய ஒரு திரை. ஷட்டஹா என்று இன்னொரு பெயர் அதற்கு. அதனால் அந்த வாயுன்னு என்று ஒரு பெயர் அது. காற்று, அந்த காற்று ஒரு திரையாக மாறி நம்முடைய கண்ணை மறைத்து பகவானுடைய ஞானத்தை பெறுவதற்கு தடையாக நிற்கிறது. அப்படி சொன்னா, சொல்லிட்டு உபசம்ஹர, தேவகி கேட்ட மாதிரியே கேட்குறா. கிருஷ்ணாவதாரத்தில் தேவகி எம்பெருமான் தான் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று 3 பிறவிகளில் தவம் செய்து, பிறகு உடனே 4 கைகளுடன், திருக்கைகளுடன் அவதரித்த கிருஷ்ணன் தான் பகவான் என்று காட்டிக்கொள்ள நினைத்த போது, 4 கைகள் இருந்தால் கம்சன் உன்னை பகவான் என்று அறிந்து கொண்டு விடுவான். சாதாரண மனிதராக 2 திருக்கைகளுடன் நீ இருப்பாயாக என்று உடனே சொன்னார். குழந்தை பிறந்த உடனே சொன்னார். அதே மாதிரி இவர் சொல்றார் கௌசல்யா, உபசம்ஹர விஸ்வாத்மன். பரமேஸ்வரனுக்கு எல்லா அவதாரமும் தெரியும், தாத்தாவுடைய எல்லா அவதாரமும் தெரியும். அதனால இவர் சொன்னா உபசம்ஹர விஸ்வாத்மன், பரமாத்மாவே உன்னுடைய உருவத்தை அகற்று. எப்போ? அதஹா ரூபம் அலௌகிகம்.
ராமனே, நீ அவதாரம், பகவானுடைய மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் என்ற எண்ணத்தை நீக்கு. சாதாரண மனித குழந்தையாக பிறந்திருக்கிறாய், மனிதர்களுக்கு உபதேசம் செய்ய போகிறாய். அப்படி நீ இறைவன், நீ பகவான் என்று நான் கொண்ட எண்ணத்தை நீ சிறிது நேரம் குறைப்பாயாக. தர்ஷயஸ்வ மகானந்த பாலபாவம் சுகோமலம், மிகவும் மென்மையான உன்னுடைய குழந்தைத்தன்மையை எனக்கு காட்டு. எப்படி அது எப்படி இருக்கணும்? மகானந்த பாலபாவம், குழலின்று யாழினிது என்பர் மக்கட்சொற் கேளாதவர். குழந்தைகள் இருந்தால்தான் அந்த மழலையை கேட்டு பெற்றோர் இன்புறுவர் என்று திருக்குறள் சொல்கிறது. அவர்கள்தான் சொல்வார்கள், குழல் இனிது யாழ் இனிது. புல்லாங்குழல் இனிமையாக இசை உண்டு. புல்லாங்குழலில் யாழ், வீணை, அந்த காலத்து வீணை நன்றாக இசைக்கும் என்று சொல்வார்கள். எப்பொழுது தன்னுடைய குழந்தையுடைய மழலையை கேட்காதவர்கள். அப்போ கௌசல்யா கேட்டா கடைசி ஸ்லோகத்தில், தர்ஷயஸ்வ, காட்டு, மகானந்த பாலபாவம் சுகோமளம். எப்படி இருக்கணும்? லலிதா ஆலிங்கன ஆலாபைஹி தரிஷ்யாமி உத்கடம் தமஹா. என்னுடைய அறியாமை என்ற இருள் எப்படி நீங்கும் என்றால், நீ என்னை வந்து தழுவிக்கொள்ள வேண்டும். குழந்தை அணைத்து கொண்டா தாயாருக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனால் லலித ஆலிங்கன, அழகான தழுவுதலால், ஆலாபைகி, அந்த பிராட்டில் என்று சொல்வார்கள். அதனால் உளறுதல் என்பது, அதாவது மழலையாக பேசுதல் என்பது, அதை கேட்டுக்கொண்டே நாம் தரிஷ்யாமி உட்கடம் தமஹா, என்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருளை, அறியாமை என்ற இருளை போக்கிக் கொண்டு அதை தாண்டி விடுவேன் என்று அழகாக சொன்னார். 9 ஸ்லோகம், 20வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 29வது ஸ்லோகம். இதெல்லாம் நீங்கள் அத்தியாத்ம ராமாயணம் புஸ்தகத்தை போய் பார்த்து இந்த 9 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பேர் உண்டாகும் என்று இந்த பலஸ்ருதி நாம் அதை கேள்விப்பட்டு, நாம் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை முதல் பகுதியான இந்த பாலகாண்டத்தில் உள்ள இந்த முக்கியமான கௌசல்யா என்ற திருத்தாயாருடைய திருமகனை பற்றி, சக்கரவர்த்தி திருமகனை பற்றிய ஒரு புகழ் ஆரத்தை நாம் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இது தொடர்ந்து மற்ற ஸ்துதிகள் எல்லாம் சின்ன சின்ன ஸ்துதிகள், நேரம் போவது தெரியாமல் அதை அனுபவிக்க முடியும். இப்போ இந்த காலத்தில் சுருக்கமாக சொல்லி விளங்க வைப்பது என்பது பரமேஸ்வரன் பண்ண அருள், தந்த அருள். அதை நாம் நினைத்து கொண்டு அத்தியாத்ம ராமாயணத்தை நாம் படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்து அமைகிறோம். வாதித்விதீபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா சிரம் விஜயதாம் புவி. அடியனுக்கு பின்னாலே ஸ்ரீராம பட்டாபிஷேக படம் இருக்கிறது, அதை நீங்கள் ரசிக்கலாம். धन्योस्मि कृतार्थोस्मि।